எனக்கு ப்ரமோஷன் கிடைச்சதுன்னு நினைக்க நினைக்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மலரு, பணத்தை பத்திரமா வச்சிருக்கேல? சட்டை யாருக்கு? இது உங்களுக்காக தான் வாங்கினேன். நல்லா இருக்கா சொல்லுங்க. சூப்பரா இருக்கு. தேங்க்ஸ். இது எப்படி இருக்கு? இது எனக்கா? என்னடி 1200 ரூபாய் போட்டிருக்கு? எதுக்குடி இவ்வளவு காசு கொடுத்து பர்ஸ் எல்லாம் வாங்குற? இன்கிரிமெண்ட்லாம் வருது. அந்த பணத்தை பத்திரமா வச்சுக்க பர்ஸ்லாம் வேணாமா? உனக்கு எதுவும் வாங்கலையா? எனக்கு என்ன வாங்குறதுக்கு இருக்கு? புடவையா? உனக்கு தான். என்னங்க 4 புடவை வாங்கிட்டு வந்திருக்கீங்க? காசு இருந்துச்சு, அதான் வாங்கிட்டேன். கடன்லாம் இருக்குன்னு சொன்னீங்கல்ல, அத அடைக்கணும் இல்லங்க? அதெல்லாம் அடைச்சிட்டேன் மலரு. 5000 எக்ஸ்ட்ரா இருந்தது, அதான் வாங்கினேன். பிடிச்சிருக்கா? சூப்பரா இருக்கு. இதோ இந்த கலர் என்கிட்ட இல்லவே இல்லங்க. அப்படியா? ஐயோ, இது எனக்கு ரொம்ப பிடிச்ச கலர். இது பாப்பாவுக்கு. இதுவும் சூப்பரா இருக்கே. எல்லாருக்கும் குடுக்கற மாதிரி தான் நீயும் சாப்பிடுற நினைச்சிட்டு இருக்க. இதுக்கெல்லாம் நீ எதுக்கு ஃபீல் பண்ணிட்டு இருக்க? நான் சம்பாதிக்கிறேன், நீ சாப்பிடுறதுக்கு என்ன? எங்க அம்மா கிட்ட நீ என்ன பேசணும்? திமிரா பேசுனியாமே? திமிராலாம் பேசலையே. இந்த வீட்ல எங்க அம்மா அப்பா சொல்றத கேட்டுதான் நாங்க எல்லாம் நடப்போம். வீட்ல இருக்கணும்னு நினைக்கிறவங்களும் அப்படிதான் நடந்துக்கணும். இஷ்டத்துக்கு நடந்துக்கலாம்னா இங்க இருக்க முடியாது. சொல்லிட்டு இருக்கு. என்ன முறைக்கிற? எனக்காவது செய்யறதுக்கு வேலை இருக்கு. உங்க பையனுக்கு வேலை இருக்கான்னு கேட்டியாமே? ஆமா கேட்டேன். எவ்வளவு திமிரு உனக்கு? ஏன் சம்பளத்தை பத்தி ரொம்ப கிண்டல் பண்ணாங்க. இந்த சம்பளத்துக்குலாம் வேலைக்கு போறியான்னு கேட்டாங்க. அதுக்காக நீ அப்படிதான் பதில் சொல்லுவியா? ஆமா, என்ன ஏதாவது சொன்னா நான் பதில் சொல்லிதானே ஆகணும். இப்ப எப்படி நோட்ஸ் எடுக்கிறான்னு பாக்குறேன். வெளியே போயிட்டியா? என்ன ஹால்ல லைட் எரியுது? இவங்க என்ன பண்ணிட்டு இருக்கா? நீங்க என்னடி பண்ணிட்டு இருக்க? நாளைக்கு பாடம் எடுக்கிறதுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன். அந்த 20000 ரூபாய் சம்பள வேலைக்கு ராத்திரி பூரா உட்காந்துக்கிட்டு ரிப்பேர் பண்ணுவியோ? நாளைக்கு என்ன பாடம் எடுக்கணும்னு இன்னைக்குதான் படிப்பியா? தினம் தினம் படிச்சு படிச்சு தான் பாடம் எடுக்கிறியா? அதுக்கு எதுக்கு ஹால் லைட்ட போட்டுட்டு உட்காந்துக்கிட்டு இருக்க? ரூம்ல உட்காந்து படிக்க வேண்டியதானே? உள்ள அவர் லைட் ஆஃப் பண்ணிட்டாரு. அவனுக்கு தூக்கம் வந்திருக்கும், அதனால ஆஃப் பண்ணிட்டு படுத்திருப்பான். என்னம்மா? ஹால் லைட்ட போட்டுட்டு உட்காந்துருக்காடா. ஏற்கனவே கரண்ட் பில்லு 3000 ரூபாய் 4000 ரூபான்னு வருது. யார் கட்டுறது அதெல்லாம்? இப்ப எங்க போவ? அப்படியே தெருவுல உட்காந்து படிப்பியோ? யாரு கதவை திறந்தது? என்னடி இங்க வந்து உட்கார்ந்திருக்க? மணி 11 ஆகுது. ஒரு பொம்பளை புள்ள இந்நேரத்துக்கு வாசல்ல வந்து உட்கார்ந்திருந்தா என்ன அர்த்தம்? நீங்க எங்கேயுமே லைட் போடலனா நான் எங்க உட்காந்து படிக்கிறது? நல்லா இருக்குடா சுரேஷ், ரொம்ப நல்லா இருக்கு. டேய், உள்ள வந்து லைட் போட்டு படி. நீங்க தானே லைட் ஆஃப் பண்ணீங்க. உள்ள வந்து படி. அடங்கவே மாட்டியா நீ? என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, நான் நோட்ஸ் எடுக்கணும். இவர் உங்ககிட்ட நான் கடைசி தடவை கேட்கிறேன். என் வேலை திரும்ப கிடைக்க எனக்கு ஹெல்ப் பண்ண முடியுமா முடியாதா? நானும் கடைசியா சொல்றேன், முடியாது. அப்போ நீயும் வேலைக்கு போவேன். குட் மார்னிங். குட் மார்னிங். போல சூப்பரா இருக்கு. தேங்க்ஸ். உன் ட்ரெஸ்ஸும் நல்லா இருக்கு. ஜாகிங் கிளம்பியாச்சா? ஆமா. இன்னைக்கு என்ன சீக்கிரம் போற மாதிரி இருக்கு? மணி 4:50 ஆகுது. 10 நிமிஷம் ஏர்லியா போறேன். அவர் வாக்கிங் கிளம்பிட்டாரா? மாமாவா? இன்னும் இல்ல. நல்லதா போச்சு. அவருக்கு முன்னாடியே நான் கிளம்பிட்டேனா இல்ல பிரச்சனையை தவிர்த்தலாம் பாருங்க. நான் வரேன். இந்தாங்க மாமா. இன்னைக்கு மேடம் ஓட போகல போல, இல்லன்னா இந்நேரம் கிளம்பி வந்திருப்பாளே. நேத்து வாங்கின திட்ல பயந்திருப்பா போல. நம்ம வீட்ல நம்ம பேச்ச மீறி இருந்துட முடியுமா? என்னமோ 20 வயசுல ஓட தொடங்கின காலு நிக்கவே நிக்காதுன்னு வசனம்லாம் பேசினா இன்னைக்கு நின்னுடுச்சா? நான் கூட அவளுக்கு பயமே கிடையாதுன்னு நினைச்சேன். ஆனா அப்படியெல்லாம் இல்லல்ல, அவ பயந்துட்டா. அதனாலதான் இன்னைக்கு ஓடவும் போகல. இன்னைக்கு மட்டும் அவ ஓட போயிருக்கணும், அப்ப தெரிஞ்சிருக்கும் சேதி. பயந்துட்டாளா? அவளா? அவ திரும்பி வரும்போது உங்களுக்கு தெரியும்.